Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கேரளாவில் தீவிரமடைந்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை. இதன் காரணமாக 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், இந்த கனமழை காரணமாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கேரளாவில்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பல இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் பெய்து வருகிறது. நேற்று 5 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவினுடைய வடபகுதியில் பலத்த மழை பெய்தது. அதைத் தொடர்ந்து இன்று 7 மாவட்டங்களுக்கு, அதாவது கேரளாவின் வடபகுதியான திருச்சூர் முதல் காசர்கோடு வரையிலான 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், தென்பகுதியான திருவனந்தபுரம் எர்ணாகுளம் வரையிலான 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று கனத்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் உயிர் பலிகள் ஏற்பட்டன. 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காசர்கோடு அடூர் பகுதியில் முசம்மில் முன்சில் ஆகிய 2 சகோதரர்கள் சிறுவர்கள் மதில் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்தார்கள். அதே போன்று திருச்சூர் பகுதியிலும் வீட்டின் மீது மரம் விழுந்து 27 வயதான விஷ்ணு என்பவர் உயிரிழந்தார். கொல்லம் மையநாடு பகுதியில் நபீன் என்கின்ற இளைஞர் உயிரிழந்தார். கோழிக்கோடு பகுதியில் ஆற்றில் தவறி வந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்த நிலையில் 7 வயதான சிவானந்த் என்ற சிறுவன் அதில் இழுத்துச் சென்ற நிலையில் அதனுடைய தாயார் 36 வயதான பார்மசிஸ்ட் ரெம்யா மீட்க முயற்சித்த போது அவரும் மூழ்கி அவரும் இழந்தார். மொத்தத்தில் இதுவரை 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் கேரள மக்கள் கொஞ்சம் அச்சத்தோடு காணப்படுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்றிருப்பதால் கேரளாவில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.